ஸோ இன்னைக்கு பார்க்க போற வீடியோல வந்து ஒரே ஒரு நயா பைசா ஒத்த ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம உங்க ஆண்ட்ராய்டு போன்ல எப்படி பணம் சம்பாதிக்கலாம். வீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்கேயும் போய் அலையணும் அவசியம் இல்லை, எந்த ஆஃபீஸ்க்கு போன அவசியம் இல்லை, யாருக்கிட்டையும் கை கட்டி நின்று வேலை செய்யணும் அவசியம் இல்லை. வீட்டில் உட்காந்துக்கிட்டு மாசம் 15,000 50,000 வரலையும் ஒரே ஒரு நயா பைசா ஒத்த ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நான் சொல்றது வந்து 100% ட்ரூ. இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி. இதோட விளக்கத்தை நான் முழுசா சொல்றேன், தெளிவா சொல்றேன். தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில 10 நிமிஷத்தை நீங்க உபயோகமா செலவு பண்ண திருப்தி சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும். சோ கம்பெனியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பியன் நெட்வொர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட், சாம்ப் கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. 100% இலவசம், 100% ஃப்ரீ நெட்வொர்க் கம்பெனி. இதோட பிளான் என்ன, எப்படி வந்து ஆண்ட்ராய்டு போன்ல பணம் சம்பாதிக்க முடியும், நெட் பேக்கும் ஆண்ட்ராய்டு போன் வந்தா என்ன பண்ணலாம், எப்படி வந்து உங்க வாழ்க்கையை மாத்தி காமிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். சரிங்களா? சோ நீங்க பாக்குறீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் வந்து சாம்ப் கேஷ், சாம்பியன் நெட்வொர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட். சரிங்களா? சோ இதோட பேன் கார்டு நம்பர் பாக்குறீங்க. அட்வர்டைசிங் ஏஜென்சி சர்வீசஸ்ல அந்த செக்ஷனுக்கு கீழே இந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ இதோட பேன் கார்டு நம்பர் யாரு கொடுப்பாங்க, எந்த கம்பெனி ஒழுங்கா வந்து கருப்பு பணம் இல்லாம சம்பளம் கொடுக்கறவங்களுக்கும் வரி கட்டி தன்னோட சம்பளத்துக்கும் வரி கட்டுறவங்களுக்கு தான் அந்த பேன் கார்டு கொடுப்பாங்க. சோ இந்திய அரசாங்கத்தால ரிஜிஸ்டர்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். நீங்க நம்பலனா கூட கூகுள்ல போய் செக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் நீங்க டைப் பண்ண உடனே வந்து ஒரு அபிஷியல் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்ல நீங்க சாம்பியன் நெட்வொர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் போட்டா அதோட ஃபுல் டீடைல்ஸ் வரும். நீங்க அதுல நீங்க பாத்துக்கலாம். சோ நீங்க ஜாயின் பண்ண போற கம்பெனி வந்து 100% ஃப்ரீ கம்பெனி, இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி. கேரண்டியா 15,000 50,000 வரலையும் அசால்ட்டா சம்பாதிக்கலாம். எப்படி சம்பாதிக்கலாம் அந்த வீடியோ சொல்ல போறேன் நான். அதுக்கு முன்னாடி கம்பெனியை பத்தி தெளிவா கொஞ்சம் பாத்துக்கோம். கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, கர்னால் ஹரியானா இந்தியா, ஓகேவா, மெயின் மார்க்கெட் செக்டர்ல இருக்கு. இது வந்து ஒரு டிஜிட்டல் பிசினஸ் தான். நம்ம ஆபீஸ் தான் போய் வேலை செய்யணும், ஆண்ட்ராய்டு போன்ல அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதிலே வேலை செய்யலாம். சோ இதோட பேரண்ட் கம்பெனி வெப்சைட் டெக்னாலஜி 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. சாம்பியன் நெட்வொர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் 2015 மே மாசம் ஸ்டார்ட் பண்ணாங்க. மகேஷ் வர்மா அப்படின்றதா வந்து கம்பெனியோட வந்து எம்டி. அது மட்டும் இல்லாம ஆகாஷ், கேபி வர்மா இவங்கலாம் கூட கம்பெனியோட டைரக்டர்ஸ் தான். சரிங்களா? சோ இதோட பேன் கார்டு நம்பர், சிட் நம்பர், சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. சோ கம்பெனியை பத்தி இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு இன்ட்ரோ பார்த்தாச்சு. இந்த கம்பெனி எப்படி வேலை செய்யுது, இந்த கம்பெனிக்கு பணம் எங்க இருந்து கிடைக்குது, நம்மளுக்கு எல்லாம் சம்பளம் வந்து நம்ம என்ன வேலை செய்ய போறோம், நம்மளுக்கு எப்படி மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க. நான் சொன்னது வந்து தோராயமா தான் ஒரு 50,000 மாசம் 1.5 லட்சம் 2.5 லட்சம் 3.25 லட்சம் சம்பாதிக்கிறவங்களா இருக்காங்க. 100% உண்மை, நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். சரிங்களா? சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போய் அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்றீங்கல்ல, அந்த பிளே ஸ்டோர்ல லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் இருக்கு. சரிங்களா? ஒரு அப்ளிகேஷனோட கம்பெனியும் என்ன எதிர்பார்க்கறான்னு பாத்தீங்கன்னா தன்னோட அப்ளிகேஷன் ஸ்மார்ட் போன்ல போய் இறங்கினாதான் உனக்கு வியாபாரம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளிப்கார்ட், பேடிஎம், அமேசான், இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்க விளம்பரத்துல பாத்திருப்பீங்க. அவெல்லாம் எதுக்கு காசு கொடுத்து விளம்பரம் பண்றான்? அவன் அப்ளிகேஷன் ஸ்மார்ட் போன்ல போய் இறங்குச்சு அப்படின்னா அப்பதான் வந்து மக்கள் வந்து அவன் ஷாப்பிங் பண்ணுன்ற மைண்ட் செட்ல இருக்கானோ இல்லையோ சும்மா அப்படியே தடவி பாக்குறப்போ ஒரு ஷர்ட் வாங்குவான், ஒரு பேண்ட் வாங்குவான், ஒரு ஷூ வாங்குவான். அது மூலமா அந்த கம்பெனிக்கு வியாபாரம் நடக்கும். யாரும் இப்ப ஆன்லைன்ல போய் வெப்சைட்ல எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்றதில்ல, கடைங்களுக்கு எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்றதில்ல, ரொம்ப ரேர் தான். இப்ப எல்லாம் ஆப்ல இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு தன்னோட ஆப் வந்து மக்களோட போன்ல இருக்கோ அந்த அளவுக்கு அவனுக்கு வியாபாரம் அப்படின்றது முடிவு பண்ணிட்டான். அதனால ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறது அவன் எவ்வளவு ஒன்னா செலவு பண்ண ரெடி. இதே வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் விளம்பரம் பண்ணாலும் 120 ரூபா கட்டணும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு, விளம்பரத்துக்கு. ஆனா சாம்ப் கேஷ் நம்ம கம்பெனி கிட்ட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 ரூபா ஒரு 40 ரூபா கொடுத்தாலே போதும். நாம ஒரு யூசர் கிட்ட இன்ஸ்டால் பண்ண வச்சு அவனை 2 நிமிஷம் யூஸ் பண்ணவும் வச்சு காமிச்சு அவனுக்கு ப்ரூஃபோட காமிச்சு கொடுத்துருவோம். அதனாலதான் வந்து அவன் வந்து இப்ப நம்ம கிட்ட வரான். ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஸ் வச்சிருக்க கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க. நாம என்ன பண்றோம், எல்லாரையும் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறோம். அது மூலமா ஒரு பணம் கிடைக்குது. அந்த பணத்தை தான் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தராங்க. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட்ல கிடைக்கிற பணம் மட்டும்தான். அட்வர்டைசர்ஸ் பாக்கெட்ல இருந்து தான் பணத்தை எடுத்து நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஒத்த ரூபாய் ஒரே ஒரு நயா பைசா கூட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாது. சரிங்களா? சோ இதுவரையிலும் எந்த மாதிரியான கம்பெனிஸ் இந்தியாவில் இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மணி சர்க்குலேஷன். நீங்க கொஞ்சம் பைசா கொடுப்பீங்க, அந்த பைசாவை கம்பெனி வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளவே பிரிச்சு தரும். அதுதான் வந்து மணி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக்
நீங்க ஒரு 5000 ரூபாய் பணம் கட்டுவீங்க, நீங்க இல்ல ஒரு 10,000 ரூபாய் பணம் கட்டுவீங்க. அந்த பணத்துக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு பொருள் தருவாங்க. அது ஷூவா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், பேண்டா இருக்கலாம், கோட்டா இருக்கலாம், சாரியா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பொருளா இருக்கலாம். சோ அது வந்து டைரக்ட் செல்லிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப புதுசா வேர்ல்டுல இந்தியாவிலே முறையா வந்திருக்க கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா மணி ஜெனரேஷன். அதாவது ஒரே ஒரு நயா பைசா ஒத்த ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம முழுக்க முழுக்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணி நீங்க மணியை ஜெனரேட் பண்ணலாம். எப்படி அட்வர்டைசர்ஸ் கொடுக்குற பணத்தை நம்மளுக்கு ஈஸியா உங்க கம்பெனி சாம் கேஷ் கம்பெனி பிரிச்சு தருவாங்க. இதான் வேர்ல்ட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஓகே, வேர்ல்ட்ஸ்லேயே வந்து சூப்பரான ஒரு பெரிய கான்செப்ட் மணி ஜெனரேஷன் பண்றாங்க, இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி. இது என்ன சார், இது எப்படி சார் பண்றது, எனக்கு கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் தான் நீங்க நல்லா ஒரு 5 நிமிஷம் தெளிவா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மனசுல எந்த கேள்வி வந்தாலும் அப்படியே பூட்டி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட முடிவுல கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான விடை கண்டிப்பா தெரியும். சோ 4 விதமான இன்கம் சோர்ஸ் சாம் கேஷ்ல இருக்கு. 4 விதமான இன்கம் சோர்ஸ், 4 விதமான வருமான வழிகள் சாம் கேஷ் அப்ளிகேஷனுக்குள்ளவே இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாயினிங். ஜாயினிங் என்னன்னு கேட்டா, நீங்க சாம் கேஷ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே அதுல வந்து ஒரு சேலஞ்ச் கொடுப்பாங்க. 8 அப்ளிகேஷன் இருக்கும். அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு $1 சைன் அப் போனஸ் கிடைக்கும். $1 62 ரூபாய். இது எந்த நாட்டோட கண்ட்ரி, இந்த கண்ட்ரியோட டாலரும் கிடையாது. பிக்ஸ்ட் சாம் கேஷ் டாலர். $1 62 ரூபாய். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் அண்ட் ஆன். நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ண மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி அவங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி பிளே ஸ்டோர்ல போய் ஆப் இன்ஸ்டால் பண்றப்போ அதுல அவங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெஃபர் ஐடின்னு ஒரு ஃபீல்டு காமிக்கும். அதுல உங்க ரெஃபர் ஐடி போட்டு அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணா அதுலயும் உங்களுக்கு பணம் ஏறும். அதே மாதிரி நீங்க ஜாயின் பண்ண வச்ச ஃப்ரெண்ட் யாரை ஜாயின் பண்ண வச்சாலும் அதுக்கும் பணம் ஏறும். அதே மாதிரி நீங்களும் எத்தனை பேர் வேணா ஜாயின் பண்ண வைக்கலாம். அது வந்து 7வது லெவல் வரலையும் கமிஷன் இருக்கு. அது வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அது எவ்வளவு, அது என்ன பிளான் சார்ட் வைஸா அழகா தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? மூணாவது வந்து பாத்தீங்கன்னா earn more அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 2-3 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்க நெட்வொர்க்ல யாரு இன்ஸ்டால் பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். அதுலயும் பயங்கரமா பணம் சம்பாதிக்க முடியும். பாயிண்ட்னா என்ன பாயிண்ட்னா, 1000 பாயிண்ட் சேர்ந்தது $1. $1னா 62 ரூபா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எந்த கண்ட்ரியோட டாலரும் கிடையாது. சாம் கேஷ் ஓட டாலர் $1னா 62 ரூபா. சோ இது 3 வகையான இன்கம் சோர்ஸ் பார்த்தோம். 4வதா என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாப் அண்ட் ஏர்ன். ஷாப் அண்ட் ஏர்ன்னா என்னன்னா, இப்ப நீங்க வழக்கமா பிளிப்கார்ட், அமேசான், பேடிஎம், jabong.com, ஷாப் க்ளோஸ், இங்கெல்லாம் ஹோம் ஷாப் 18 இதெல்லாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுவீங்க. நேரடியா அந்த வெப்சைட்டுக்கு போய் பண்றதால உங்களுக்கு என்ன லாபம்? அங்க என்ன எழுதிருக்கோ 5000 ரூபாய் பொருள், 5000 ரூபாய் சேர், 5000 ரூபாய் மிக்ஸ் அப்படின்னா 5000 ரூபாய் கொடுத்துட்டு பணத்தை டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ போட்டு நீங்க என்ன பண்ண கட்டிட்டு வாங்கிட்டு வரணும். ஆனா நீங்க இந்த jamcash.com மூலமா இருக்கக்கூடிய பிளிப்கார்ட் லிங்கை கிளிக் பண்ணி போனா அங்க இருக்கிற பொருளோட விலையை கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு 5% 10% உங்க ஜாம்கேஷ் வாலெட்லயே வந்து விழும். அப்படி வந்து விழுற வாலெட் மணியை நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியா பணமா வாங்கிக்கலாம். சரிங்களா? சோ இதுதான் வந்து 4 வகையான இன்கம் சோர்ஸ். 4த்துலயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆனா ஆரம்பிக்கிறப்போ ஒரு 15,000 இருந்து ஒரு 50,000 வரையும் சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் போக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். எப்படின்னு நான் தெளிவா சொல்ல போறேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த வீடியோ முடிஞ்சிடும். நல்லா தெளிவா கவனிங்க. என்ன நீங்க பண்ணணும், இப்போ டெய்லியும் வந்து ஒரு 1 மணி நேரம் வேலை செய்யணும் சார். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்ட்ராய்டு போன் எடுத்துக்கங்க, நெட் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க, மொபைல் டேட்டா வைஃபை ஆன் பண்ணி விட்டுட்டு பிளே ஸ்டோர்ல போயிட்டு சர்ச் சாம் கேஷ் அப்படின்னு பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்றீங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றீங்க. சைன் அப் வித் சாம் கேஷ் அப்படின்னு கிளிக் பண்றீங்க. அதுல வந்து நேம், டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. இமெயில், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்டர் ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி ஃபீல்டுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி நீங்க போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். 24/7 உங்களுக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணம் பேமெண்ட்ல இல்ல வந்து லைக் உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயம் புரியல, எப்படி வந்து டீமை உருவாக்குறது, எப்படி எல்லாரையும் வந்து இதை புரிய வைக்கிறது அப்படின்னு எந்த விதமான கொஸ்டின்ஸ்க்கான எனக்கு சாம் கேஷ் பத்தி ஃபுல்லா அக்யூர் ஆனிவர் எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட வேலை. ஆனா எப்ப நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், என்னோட ரெஃபர் ஐடி போட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, தயவு செஞ்சு சொல்றேன், என்னோட ரெஃபர் ஐடி போட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, இந்த ஆடியோ கேட்டு முடிக்கிறப்ப நான் சொன்ன ரெஃபர் ஐடி மறந்துருந்தா கூட இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க்கு கீழே என்னோட ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி இருக்கு. சோ அதை நீங்க பார்த்து கூட நீங்க தெளிவா என்டர் பண்ணலாம். சோ இந்த ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. சோ சிம்பிளா முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் ஒன்னு கொடுப்பாங்க.
அந்த சேலஞ்சில் தான் வந்து எந்த கம்பெனிலாம் வந்து ஆப்ஸை ப்ரொமோட் பண்ண சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோ அந்த கம்பெனிலாம் அந்த சேலஞ்சுக்குள்ள வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டன் இன்ஸ்டால் டன் இருக்குன்னா எங்கெல்லாம் இன்ஸ்டால் இருக்கோ அந்த அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும். டன்ன்றது ஏற்கனவே உங்க போன்ல இருக்கு. ஸோ அதை பண்ணி முடிச்ச உடனே உங்களுடைய சேலஞ்ச் ஆக்டிவேட் ஆயிடும், உங்களுடைய டேஷ்போர்டு ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க இதை பண்ணி முடிக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா ஜாயினிங் இன்கம் $1 ₹62. அந்த ₹62 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்றப்போ நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் பாத்தீங்கன்னா, 1 by 1 தான் ஒரு அப்ளிகேஷனை தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை குறைஞ்சது 1 நிமிஷமாவது நீங்க ஓபன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறப்போ உங்க போன்ல இருந்து ஷேரிட் மூலமாவோ ஜெண்டர் மூலமாவோ ப்ளூடூத் மூலமாவோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபைல்ஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்கள இன்ஸ்டால் பண்ண வச்சு அவங்கள சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண வச்சீங்கன்னா யாருக்குமே பைசா வராது. ஓகேவா? ஒருத்தருக்கு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றாருன்னா அவருக்கு மேலக்கு 7 லெவல் வரலையும் பணம் போகும். சரிங்களா? ஆனா இந்த பணம் வந்து வராம போய் வேலை நீங்க ப்ளூடூத் இல்ல ஷேரிட் ஜெண்டர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா. சரிங்களா? சோ உங்களுக்கு நீங்க பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு டேஷ்போர்ட்ல அன்லாக் ஆயிடும். $1 சைன் அப் போனஸ் கிடைச்சிடும், ₹62 கிடைச்சிடும். சரிங்களா? ஆனா மினிமம் $5 ஆனாலே உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் $0.164, அதாவது இந்த சைன் அப் போனஸ் $1 இல்லாம வெறும் $0.164, அதாவது வெறும் ₹10 இருந்தாலே உங்க போனுக்கு நீங்க ஈஸியும் பண்ணிக்கலாம். சோ எல்லாமே நான் தெளிவா பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இப்ப நீங்க சேர்ந்த உடனே நீங்க பணம் சம்பாதிச்சிட்டீங்க. இப்போ எப்படி வந்து நான் வந்து இதுல வந்து மாசம் ஒரு நிலையான ஒரு தொகையை எப்படி சம்பாதிக்கணும் பாத்தீங்கன்னா, அதுக்கு மெயின் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜாயினிங் இன்கம். சோ அதான் வந்து இன்வைட் அண்ட் ஏர்ன் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண வச்சு அவங்க மூலமா எப்படி பெருசா ஏர்ன் பண்றது, இதுதான் வந்து மிகப்பெரிய இன்கம். இப்ப நீங்க இங்க இருக்கீங்க சார். சரிங்களா? நீங்க இங்க இருக்கீங்க. ஓகே. சோ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்றீங்க. ஓகேவா? எப்படி இன்வைட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனுக்குள்ளவே நீங்க இன்ஸ்டால் பண்ணி சேலஞ்சை முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல முடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட இன்வைட் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ்ல நிறைய மெசேஜஸ் இருக்கும். அதுல தமிழ் மெசேஜ் இருக்கும். அந்த தமிழ் மெசேஜை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய மெசேஜ், உங்களுக்கே சாம் கேஷ் புரியலனா கூட அந்த மெசேஜை படிச்சா புரியும். அந்த மெசேஜ்ல உங்க ஃப்ரெண்டுக்கு எந்த மெசேஜ் புரியும் நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணி அதுல ஏற்கனவே உங்க ரெஃபர் ஐடி உள்ள எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க, அப்படியே ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதான். அதை பார்த்து அதுல வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்க ஃப்ரெண்ட் இன்ஸ்டால் பண்ணாருன்னா அவரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு ஏறிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு எப்படி வேணா லிங்கை ஷேர் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நீங்க ஷேர் பண்ண உங்களுடைய ரெஃபர் ஐடி போட்ட மெசேஜை ஷேர் பண்ண அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு பணம் ஏறிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க இன்ஸ்டால் பண்ணவங்க மத்தவங்கள பண்ண வச்சாலும் அதுக்கு உங்களுக்கு பணம் ஏறிட்டே இருக்கும். அப்படி பண்ணவங்க மத்தவங்கள பண்ண வச்சா லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7 அப்படின்னு கமிஷன் ஏறிட்டே இருக்கும். எப்பவுமே மறக்காதீங்க, லெவல் 1ல வந்து உங்களுக்கு அதிகப்படியான மெம்பர்ஸை நீங்க ஜாயின் பண்ண வைக்கலாம். சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இங்க இருக்கீங்க. ஓகே, நீங்க இங்க இருக்கீங்க. லெவல் 1ல நீங்க ஒரு பர்சனை ஜாயின் பண்ண வைக்கிறீங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% கமிஷன். லெவல் 2, லெவல் 1ல இருக்கவரை ஜாயின் பண்ண வைக்கிறார். அதே மாதிரி லெவல் 2ல இருக்க பர்சன் இன்னொரு லெவல் 3, இதே மாதிரி லெவல் 7 வரலையும் உங்களுக்கு கமிஷன். இந்த பர்சன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, லெவல் 1ல நீங்களே பண்ணீங்கன்னா 50% கமிஷன் சார். அதாவது இப்ப சேலஞ்சில் அந்த 8 அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 8 அப்ளிகேஷன் சேர்ந்து கம்பெனிக்கு $100 கொடுத்தாங்கன்னா அந்த $100ல 50% உங்களுக்கு. ஏன்னா நீங்க தான் போய் ஜாயின் பண்ண வச்சீங்க. ஆனா இந்த பர்சன் லெவல் 2ல ஜாயின் பண்ண வச்சாருன்னா உங்களுக்கு 10% கமிஷன் கிடைக்கும். சரிங்களா? சோ அப்ப அந்த 10% 50% டோட்டல் அமௌண்ட்ல உங்களுக்கு எவ்வளவுன்றதுதான். சோ அடுத்த சார்ட்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு என்னால சம்பாதிக்க முடியும் தோராயமா, இவ்வளவு பேசுறீங்க என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுதான் வந்து நான் சொன்னது. லெவல் 1ல உங்களுக்கு 50% கமிஷன், லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7 இது எல்லாத்துக்கும் கமிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 பேரை ஜாயின் பண்ண வச்சா கூட தலைக்கு உங்களுக்கு வெறும் ₹10 கிடைக்குதுன்னா கூட மாசம் $100 நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க. இப்ப இந்த 10 பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு ப்ரொமோட் பண்ணா 100 பேர் ஆவாங்களா? இந்த 100 பேருக்கும் உங்களுக்கு கமிஷன் உண்டு சார், ₹200. இந்த 100 பேரும் ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு ப்ரொமோட் பண்ணா 1000 பேர் ₹2000. இந்த சார்ட் பிரகாரம் போச்சுன்னா 7வது மாசத்துக்குள்ளே அவங்களால ₹1 கோடி சம்பாதிக்க முடியும். எப்படி? ₹1 கோடி சம்பாதிக்க முடியும் தலைக்கு வெறும் ₹10 கிடைச்சா கூட.
ஓகேவா? இது உங்க பாக்கெட்ல இருந்தோ இல்ல வந்து நீங்க சம்பாதிச்ச காசை புடிங்கியோ இல்ல மத்தவங்க சம்பாதிச்ச காசை புடிங்கியோ கொடுக்கல. முழுக்க முழுக்க இந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ற கம்பெனி கொடுக்குற பணத்தை வச்சு நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. இதுதான் சார் டிஜிட்டல் லைஃப். சரிங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா